எடுத்தேன். சண்டாளா ஏடா இது பழைய மாடல்ரா. ஓ இது பழைய மாடல். ஆமா லேட்டஸ்டா கையெடு. ஓ லேட்டஸ்டா. ஓ அப்படியே இருக்குமா? ஹாய் ஓய் ஹாய் 6 மணிக்கு போயிட்டு வந்துட்டேன். எதுக்கு? ஆயிக்கு. வேற எப்படிதான் வணக்கம் வைக்கிறது? படிச்சிருக்கீங்களா இல்லையா? ஐயோ இல்லையே. நான் பெரிய படிப்பு. பெரிய படிப்பு எங்க படிச்சீங்க? வெளிநாட்டுல படிச்சேன். ஆமா பேடுகிட்டே படிச்சிருக்காரு. வெளிநாடுடா. வெளிநாடுடா. வெளிநாட்டுல படிச்சேன். வெளிநாடு எங்க படிச்சீங்க? நான் முதலாக பள்ளிக்கூடத்துக்கு போனேன். சரி பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது சிலாடு புத்தகத்தம். புத்தகத்தமா? யோ சிலாடு புஸ்தகம். அதான சிலாடு புத்தகத்தம். அதுக்குன்னே வருமா பின்னு காசு உனக்கு புத்தகத்துக்கு? அட சிலாடு புத்தகத்தடா. சிலாடு புக்கு. சிலுக்கு எடுத்துக்கிட்டு அது கையில எடுத்து போக முடியுமா? அட புக்கு. சிலாடு புக் எடுத்துக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனேன். போனீங்க? அப்பதான் வாத்தியாரு சிலாடு உட்கார்ந்து எழுதிட்டு இருந்தாரு. பெஞ்ச் எல்லாம் என்ன ஆச்சு? பரவாயில்லைங்க. உங்க ஊரு அட்ரஸ் எல்லாம் சொன்னாதானே தெரியும். நல்லா கேளுங்க. இது வந்து 2025 2026 பிறக்க போகுது. ஓ 26 பிறக்க போகுது. ஆமா சரி. இந்த 2025 இப்படியே கையெடுத்தா இந்த திருப்பதி மொட்டடி கோயிலப்பாடு ஏடு கொண்டவாடு வெங்கட்ராம பெருமாள் கோயிதா அந்த மாதிரி தெரியுது. நாளுக்கு நாளே நாகரிகம் மாறுது. நாகரிகங்கள் ஆமா எப்படி மாறுது? அதுக்கு தகுந்த வணக்கம் வைக்கணும். அதுக்கு எப்படிதான் வணக்கம் வைக்கணும்? தம்பி இப்படி கையெடுத்த. ஆமா அது எப்படி என்றால் ஆனா பெரியவர்கள் கண்டால் மரியாதை செய். பெரியவர்கள் கண்டால் மரியாதை செய். வணக்கம் தடக்கலகை. கண்டிப்பாக நாளுக்கு நாளே நாகரிகம் மாறுது. சரி. அதுக்கு தகுந்த வணக்கம் வைக்கணும். வேற எப்படிதான் வணக்கம் வைக்கிறது? இப்ப பாருங்க. இப்ப பாரு மனசேரவள மிஸ்ரப்படுது.